எல்லோருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் cloud கம்ப்யூட்டிங் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். cloud கம்ப்யூட்டிங்கினுடைய வகைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது IaaS, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ். அதுக்கு அடுத்ததாக PaaS, பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா SaaS, அதாவது சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ். இந்த மாதிரி 3 வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ இது ஒன்று என்ன வகை அப்படின்றத நம்ம ஆழமாக பார்க்கலாம். எப்போவுமே நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து கற்றுக்கும்போது அதை கொஞ்சம் ஆழமாக பார்க்கவும் நம்ம கற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்னா இந்த பெயர்களை வச்சே வந்து நம்ம இதை வந்து விளக்கிட முடியும், இதை வந்து புரிஞ்சிக்க முடியும். சரிங்களா? அது எப்படி அப்படின்றத நம்ம உள்ளே போகும்போது உங்களுக்கே புரியும். இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இடத்த ஒரு கட்டமைப்பை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு அதாவது அப்படி சொல்லுவோம். அதாவது ஒரு பள்ளியினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு பள்ளினா எப்படி இருக்கணும், முதல்ல என்ன இருக்கணும், அடுத்து என்ன இருக்கணும், அடுத்து என்ன இருக்கணும், பின்னாடி என்ன இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு மருத்துவமனை அப்படின்னா, மருத்துவமனை முதல்ல என்ன இருக்கணும், எமர்ஜென்சி வார்டு இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? இந்த மாதிரி அதுக்குன்னு மருத்துவ கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கும். ஒரு வீடு அப்படின்னா நம்ம அப்போவே ஒரு திட்டமிடல் செய்வோம். சமையல் அறை எங்கே இருக்கணும், நம்ம வந்து படுக்கும் அறை எங்கே இருக்கணும், ஓய்வுக்கான அறை எங்கே இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறை எங்கே இருக்கணும், இந்த மாதிரி ஒரு திட்டமிடல், அதுதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ், சரிங்களா, அதாவது அது வழங்கக்கூடிய இடங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரிங்களா? சரி, டு ப்ரொவைட் த பில்டிங் பிளாக்ஸ் ஃபார் க்ளவுட் ஐடி. சரிங்களா? இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு கட்டமைப்பை நமக்கு கொடுக்குது. இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸில் நம்ம என்னத்தெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னா, கணினியை பயன்படுத்தலாம், நெட்வொர்க்கிங் பயன்படுத்தலாம், டேட்டா ஸ்டோரேஜ் பயன்படுத்தலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தலாம். சரிங்களா? இதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கணினியை நம்ம வந்து AWSல பயன்படுத்துறது தான் அதை கணினி, நெட்வொர்க், டேட்டா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். சரிங்களா? இதெல்லாம் பயன்படுத்துறது தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா நமக்கு வந்து IaaSன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம வந்து ட்ராப் பாக்ஸ் ஏற்கனவே பார்த்தோம். நம்ம வந்து ட்ராப் பாக்ஸை வந்து என்ன பண்ணுவோம், ஒரு லாகின் பண்ணுவோம், நம்ம புகைப்படங்கள்லாம் எடுத்து அதில் வந்து வச்சுப்போம். சரிங்களா? சரி, ஃப்ளெக்சிபிலிட்டி லெவல் இஸ் ஹை. இதை வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறாங்க, ஃப்ளெக்சிபிளாக எளிமையாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈஸி பேரலல் வித் ட்ரெடிஷ்னல் ஆன் பர்மிசஸ் ஐடி. சரிங்களா? ட்ரெடிஷ்னல் ஐடியோட நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக பேரலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ். சரிங்களா? பிளாட்ஃபார்ம்னா என்னென்னா, இட் ரிமூவ்ஸ் த நீட் ஃபார் யுவர் ஆர்கனைசேஷன் டு மேனேஜ் அண்டர்லையிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபோக்கஸிங் ஆன் த டிப்ளாய்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் யுவர் ஆப்ஸ். இப்போது ஒரு அப்ளிகேஷன் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ் நமக்கு வந்து பயன்படுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் அப்படின்னா, இது கம்ப்ளீட்லி ரன் பை த சாஃப்ட்வேர் ப்ரொவைடர், சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பதிவில் வந்து நம்ம வந்து ப்ரைவேட் க்ளவுட்னா என்ன, பப்ளிக் க்ளவுட்னா என்ன, ஹைப்ரிட்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி தான். சரிங்களா? இதில் வந்து எதை யார் எவ்வளோ பார்த்துக்க போகிறாங்க அப்படின்றது தான் இது. ஒரு எடுத்துக்காட்டாக இந்த டேபிளர் காலம் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே புரிஞ்சிடும். சரிங்களா? இப்போது ஆன் பர்மிசஸ் அப்படின்னா, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாம் வச்சுருக்குறோம், நாம்ளே வந்து டேட்டா சென்ட்ரு, அதை சர்வர்லாம் மெயின்டைன் பண்ணுறோம். நம்ம என்னெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டோரேஜை பார்த்துக்கணும், நெட்வொர்க்கிங் பார்த்துக்கணும், சர்வர் பார்த்துக்கணும், விர்ச்சுவலைசேஷன் பார்த்துக்கணும், அதனுடைய ஓஎஸை பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் மற்ற மிடில் வேர்லாம் அதுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் பார்த்துக்கணும், அது ரன் டைமு, டேட்டா, அப்ளிகேஷன், அதில் இருக்கக்கூடிய மென்பொருட்கள், இது எல்லாத்தையுமே நாம் தான் பார்த்துக்கணும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஆன் பர்மிசஸ் ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்மக்கிட்டே இன்ஃப்ரா இருக்குது அப்படின்னா, இப்போது இங்கே வந்து நம்ம பச்சை கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே மற்றவங்களால் மேனேஜ் பண்ணக்கூடியது. ரெட் கலரில் கொடுத்துருக்கிறதெல்லாம் பச்சை கலரில் கொடுத்துருக்கிறதெல்லாம் நம்மளால் மேனேஜ் பண்ணக்கூடியது. ரெட் கலரில் வந்து மற்றவங்க மேனேஜ் பண்ணக்கூடியது. சரிங்களா? மன்னிக்கணும், முதல்ல கொஞ்சம் தவறாக சொல்லிட்டேன். சரி,
இப்போ இந்த IaaS இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன், டேட்டா, ரன் டைம், மிடில்வேர், ஓஎஸ் இது எல்லாத்தையும் நாம் மேனேஜ் பண்ணுவோம். சரிங்களா. இந்த விர்ச்சுவலைசேஷன், சர்வர், நெட்வொர்க், ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளவுடு யார் வச்சுருக்காங்களோ அந்த நிறுவனங்கள் மேனேஜ் பண்ணும். சரிங்களா. சரி, அதுக்கடுத்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளிகேஷனும் டேட்டா மட்டும்தான். அதாவது அப்ளிகேஷன்னா சாஃப்ட்வேர், டேட்டானா அதில் பயன்படுத்தக்கூடிய தகவல்கள், இதை மட்டும்தான் நாம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யார், அந்த நிறுவனங்கள் வந்து பார்த்துக்குவாங்க. சரிங்களா. இதே வந்து சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நிறுவனம் பார்த்துக்கும். நம்மளுக்கு வந்து என்ன வேலை, வெறும் மென்பொருளை பயன்படுத்திட்டு போகிறது தான் வேலை. ஒரு எடுத்துக்காட்டாக நம்மக்கிட்ட வந்து ஒரு கைபேசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதில் நம்ம ஜிமெயில் ஆப் யூஸ் பண்ணுறோம், யூடியூப் மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், ஃபேஸ்புக் மாதிரி, இன்ஸ்டாகிராம் மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இப்படியெல்லாம் பயன்படுத்தும் போது நம்ம வந்து அதுக்கான கணினிகள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துறதில்ல. அந்த ஆப்புக்குள்ளே நம்ம வந்து உள்ளே போகிறோம், யூசர் நேம் பாஸ்வேர்டு போடுறோம், இல்லை ஏற்கனவே யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்குறோம் அப்படின்றதெல்லாம் அப்படி திறக்கிறோம், அப்படி பயன்படுத்துகிறோம். ஆனால் அது எல்லாமே ஒரு கணினிக்குள்ளே தான் இருக்குது. சரிங்களா. அப்படி தான் நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணும். அந்த கணினியை வந்து ஆஃப் ஆச்சா, ஆன் ஆச்சா, அது கரண்ட் இருக்குதா இல்லையா, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குதா, அதெல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை. யாரோ ஒருத்தர் அதுக்கு பின்னாடி வந்து வேலை செய்கிறாங்க. சரிங்களா. அதுதான் சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ். சரிங்களா. நம்ம வந்து சாஃப்ட்வேரை மட்டும் பயன்படுத்திக்குவோம், மற்ற விஷயங்கள்லாம் வந்து அவங்களே பார்த்துக்குவாங்க. இந்த டேப்லெட் காலம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெளிவாக புரிய வரும்னு நினைக்கிறேன், நாம் என்ன சொல்ல வரோம் அப்படின்றத. இப்போது அதுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா நமக்கு இன்னும் எளிமையாக புரியும் இல்லையா. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸ்க்கான எடுத்துக்காட்டு வந்து அமேசானில் EC2 சொல்கிறாங்களா என்னன்னு தெரில. இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் இருக்குது. அப்புறம் கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் அவங்களும் என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து ஸ்டோரேஜை வந்து அதாவது க்ளவுட் பயன்படுத்துறதுக்கு கொடுக்குறாங்க. மைக்ரோசாஃப்ட்னு எடுத்துக்கிட்டால் அசூரு, அப்புறம் லைனோட்னு ஒரு நிறுவனம் இருக்குது, டிஜிட்டல் ஓஷன் இருக்குது, இன்னும் நிறைய நிறுவனங்கள் வந்திருக்கு. நம்ம தேடினா நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா. அதுக்கடுத்து PaaS அப்படின்னா என்னென்னா பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் ஆன் AWSல இப்படி ஒரு சர்வீஸ் இருக்குது, எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அசூர் வந்து மைக்ரோசாஃப்டில் இருக்குது. அப்புறம் கூகுள் ஆப் என்ஜின் இன் கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் இருக்குது. அப்புறம் ஹீரோகோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கடுத்து சாஃப்ட்வேர் ஆஸ் ஏ சர்வீஸ். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா AWSல ரெகக்னிஷன் ஃபார் மிஷின் லேர்னிங் வந்து பார்த்திங்கன்னா ரெகாக்னிஷன் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிமெயில் பயன்படுத்துகிறோம், இப்போ தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் ட்ராப்பாக்ஸ் பயன்படுத்துகிறோம், இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் பயன்படுத்துகிறோம். இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர், வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் நம்ம பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்க போகிறோம். சரிங்களா. சரி, அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு பார்ப்போம். நீங்கள் எந்த பதிவுகளை பார்த்தாலும் அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும், முக்கியமாக பயிற்சி பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி.